இந்த வருஷத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதனையில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து காத்திருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக தேவன் பாராட்டி கொடுத்திருக்கிறதான தயவுக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறப்பா. இந்த நாளில் பேசுகிற வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து அதை பெருகு பண்ணும்படியாக சொல்லிக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தை அது உயிருள்ளதாகவும் அது ஜீவன் உள்ளதாகவும் அது வல்லமை உள்ளதாகவும் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறப்பா. ஆண்டவர், இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட பேசி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டுகளிலே உங்களை கர்த்தர் நன்மையாய் கிருபையாய் நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னங்க? தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும். அல்லேலூயா. இந்த ஆண்டுல கர்த்தர் நன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு தயவு செய்கிற ஆண்டாய், அதற்கான நேரம் உள்ள ஆண்டாய் கர்த்தர் உங்க வீட்டையும் உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய தேவைகளையும் இயேசு கட்டுவார். அல்லேலூயா. அவன் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாள்ல சீயோன் பர்வதம் என்கின்றதான தலைப்புல நான் உங்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன். சீயோன் பர்வதம், இந்த நாளுடைய தலைப்பு சீயோன் பர்வதம் என்கின்றதான தலைப்போடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்போம். வேதாகமத்துல 2 விதமான பர்வதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சீனாய் மலை, 2வது சீயோன் மலை. 2 மலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னங்க? சீனாய் மலை, மற்றொன்று சீயோன் மலை. இந்த 2 மலைகளும் வேதத்துல மிகவும் பேசு பொருளாய் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு மலையாய் வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான மலையாய் கருதப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? சீனாய் மலையில கர்த்தர் என்ன நடப்பித்தார், சீயோன் மலையில கர்த்தர் எதை நடப்பிக்க விரும்புகிறார் என்கின்றதான காரியத்தை தலைப்பை இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவை எழுந்து போனார். மோசே அந்த சீனாய் பர்வதத்தை கர்த்தர் எதற்கு அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது கர்த்தரின் பர்வதம். என்னங்க? அது கர்த்தரின் பர்வதம். சத்தமா சொல்லுங்களேன். அது கர்த்தரின் பர்வதம். வாசிக்கலாம். நீங்கள் எனக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவர்களிடத்தில் போகலாம் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லி அவர் சீனாய் மலை மேல அவர் புறப்பட போகிறார். அல்லேலூயா. இப்ப சீனாய் மலை மேல யார் போகிறது சொன்னா மோசே போகிறார். அல்லேலூயா. வேதத்துல 2 மலைகளை சொன்ன, ஒன்று சீனாய் மலை, 2வது ஒரு மலையில சொன்ன சீயோன் மலை. அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதம், அந்த கர்த்தருடைய பர்வதம் என்கின்றத எதை அவங்க மீன் பண்றாங்க, எதை குறிப்பிடுது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம். யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தம்முடைய வழிகளை போதிப்பார்,
அவர் நமக்கு வழிகளை போதிப்பார், நாம் அவர் பாதையில நடப்போம் என்பார்கள். ஏனெனில் என்னங்க, சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப வேதாகமத்துல இந்த சீனாய் மலை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது, சியோன் மலை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்துல படியேற்பாட்டின் காலத்துல மோசேயோடு கூட தம்முடைய கட்டளைகளை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட இடம் தான் சீனாய் மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடு கூட தம்முடைய கட்டளைகளை, தம்முடைய அந்த நோக்கங்களை ஒரு மனுஷன்கிட்ட சொல்லணும். அந்த மனுஷனை பயன்படுத்தின நபர் தான் யாரு சொன்னா மோசே. அல்லேலூயா. அப்ப மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமதனத்திலிருந்த ஜனங்களை புறப்பட பண்ணின வந்த போது அந்த ஜனங்கள் எல்லாரையும் அந்த அடிவாரம் கூட இல்ல, அந்த பிரகாரங்களிலே நிற்கிறாங்க. நின்ற பொழுது மோசே சொல்றாரு, உங்களுக்கு யாதொரு தேவை உங்களுக்கு உண்டாக சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த இடத்துல ஆரோனும் ஊரோனும் வைத்து போகிற உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு தேவை, உங்களுடைய காரியம் வாய்க்கணும் சொன்னா நீ யாருக்கிட்ட சொல்லலாம், ஊருக்கிட்டையும் ஆரோனுக்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணா சொன்னா, அந்த என்ன மலையின் மேல போறோம்னு சொன்னா, எங்க போறோம் சொல்லுங்க, சீனாய் மலை மேல போறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல பிரைஸ்லாம் 19ஆம் அதிகாரத்துல 16 to 19 வசனங்களை கொஞ்சம் கவனமா கவனிங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்படுவா, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 16 to 19. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகங்களும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. ஆலயத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை எங்கிருந்து பாளையத்துல இருக்கிற ஜனங்களை சீனாய் மலை அடிவாரத்தில் வரும்படி ஒரு கற்பனை பிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் எங்க சொல்லப்பட்டு சொன்னா, படியேற்பாட்டின் காலத்துல சீனாய் மலையில கர்த்தர் மோசேயோடு கூட தம்முடைய கட்டளைகளை பிறப்பிக்க போகிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சீனாய் மலைய என்ன பருவதமா பார்க்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. சீனாய் மலை என்ன பர்வதமா காணப்பட்டதுங்க? அது கர்த்தருடைய பர்வதமாய் காணப்பட்டது. சீயோனுடைய பர்வதமும் எதற்கு ஒப்பிட்டு சொன்னாங்க? அதுவும் கர்த்தரின் பர்வதமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. இப்ப 14ஆம் வசனத்துல சீனாய் மலையில ஆவியானவர் இறங்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாசி 16 19 16 19 16 யாத்திராகமம் 19. முதலாவதாக சீனாய் மலை மேல முதல் தாக்குதல் என்ன உண்டாகுதுன்னா, இடி முழக்கங்களும் மின்னல்களும். என்னங்க, அந்த மலை மேல இதுவரையிலும் காணப்படாத ஒரு கார்மேகம் அந்த மலை மேல சூடுகிறது. அந்த மலை மேல அந்த கார்மேகத்துடைய படலம் காணப்படுகிறது. அந்த மலை சுற்றிலும் இடி முழக்கங்களும் அந்த மலை சுற்றிலும் மின்னல்களும் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இது எல்லாமே எங்க ஏற்படுகிறது என்று சொன்னா, சீனாய் மலையில பழைய ஏற்பாட்டுடைய காலத்துல மோசேக்கு தன்னுடைய கட்டளைகளை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஏற்படுகிற காரியம். யாருக்கு புரியுது? இன்னும் கட்டளைகள் பிறக்கல, உன கட்டளைகள் சொல்லப்படவே இல்லை. சொல்லப்படாததுக்கு முன்பதாகவே அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசினார் சொன்னா அவர் சாதாரணமா பேச மாட்டார். அந்த இடத்துல இடி முழக்கங்களும் மின்னல்களும் அதிர்வுகளும் கார் மேகங்களும் அக்கினிகளும் சூழ்ந்து கொண்டுதான் அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடுவார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம். இது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம். அல்லேலூயா. நீங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இரண்டாவதுங்க, மகா எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும்
நடுங்கினார்கள். எங்க நடுங்கினார்கள்? பாளையத்திற்கும் இந்த சீனாய் மலைக்கும் ஏறக்குறைய அவங்க சொல்றாங்க 60 அவங்க கால்குலேட் பண்ணா 120 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மலை இருக்குது. அந்த மலைக்கும் அது சரியா அது அளவு 120 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மலை இருக்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா அதிர்வு ஏற்படுகிறது. ஆவியானவர் அந்த மலையில இப்ப இறங்கணும் சொன்னா, ஏன் சீனாய் மலை மேல ஆவியானவர் இறங்குறா சொன்னா, சீனாய் மலை அது கர்த்தருடைய பர்வதமாய் காணப்பட்டது. அப்ப பர்வதத்திற்கு தான் கர்த்தருடைய கட்டளை வெளிப்படும். அப்ப வெளிப்படும் சொன்னா கீழே இருக்கிற ஒருத்தன் எதுக்குள்ள போனோம்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேரா ஒரு மனுஷன் ஏறி போனோம். 40 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள அந்த 40 லட்சம் ஜனத்துல ஒருத்தன் தான் யாரு? மோசே. சீனாய் மலை மேல ஏறி போய் கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக போவதற்கு முன்பதாகவே அந்த மகா சத்தமும் உண்டாகி. வாசிங்க. தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாயின் மலையின் மேல் எப்படியா இறங்கினாருங்க? சீனாய் மலையின் மேல கர்த்தர் தம்முடைய வல்லமைய எப்படி இறங்கணும்? அக்கினியினால் இறக்கினார். அது முழுவதும் இப்ப அக்கினி சீனாய் மலை மேல இதுவரையிலும் பார்த்த மலை வேற. அக்கினி இறங்கப்படும் போது அது அட்மாஸ்பியரா மாறுது. அது வேறொரு ரூபமாய் காணப்படுகிறது. இதுவரையில பார்க்கப்படாத ஒரு மகிமைய இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையை பார்க்கிறாங்க. ஏன்னு சொன்னா சீனாய் மலை மேல வீற்றிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படியா இருக்க சொன்னா அவர் அக்கினியா இறங்கப்படும் போது அந்த இடத்துல எல்லாவற்றையும் புகை மண்டலமாய் மாறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழியேற்பட்டிருக்கிற அனுபவத்துல ஆவியானது இறக்கப்படுவதற்கு முன்பதாகவே சீனாய் மலை அக்கினி மூண்டு கொண்டது. வாசிங்க. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிச்சு மலை முழுவதும். இப்போ ஆவியானவர் அந்த மலையை ஆட்கொள்ளுகிற வேலையில அந்த மலையை சுற்றிலும், எதுன்னு மலை இல்ல, மலையை சுற்றிலும், மலையை சுற்றிலும் வாசிங்க. அதனாலதான் சொல்லப்படுது வேதம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற உன்னதத்தின் தேவன். புகைக்குள்ள ஒருத்தர் தான் பண்ண முடியுது, பார்க்க முடியாது. இருக்கீங்களா? யாருக்கு விளங்குது? அதான் வேதம் பரிசுத்தம். ஒருவரும் சேரக்கூடாத. அப்போ அவர் சேரல, பார்க்கவே இல்லாத ஒரு அட்மாஸ்பியரை சீனாய் மலை மேல கர்த்தர் தம்முடைய புகையால் கர்த்தர் நிரப்பினார். இருக்கீங்களா? புகையால் கர்த்தர் நிரப்பினார். வாசிங்க. மலை மிகவும் அதிர்ந்தது, எக்கால சுத்தமும் வர வர பலமாய் துணித்தது. நல்ல கவனிய வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க. மோசே பேசினார், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுவுற்று அது கொடுத்தார், அருளினார். அல்லேலூயா. நான் பேச வேண்டிய தலைப்பு அந்த வார்த்தை தான். மோசே பேசினார், கர்த்தர் மறு வாக்கினை கொடுத்தார். சத்தம். மோசே பேசினா, வாய் தர சொல்ல, மோசே பேசினா மறு வாக்கினை கர்த்தர் கொடுத்தார். விலகதான். அப்ப மோசே என்ன பாஷை பேசினா? எபிரேய பாஷை பேசினான். எபிரேய பாஷை பேசினதுக்கு எபிரேய பாஷை கர்த்தர் பேசினான். யாருக்குள்ள புரியுது? புரிஞ்சவங்க வாங்க சொல்லுவாங்க. இது என்ன மலை மேல் நடந்தது? சீனாய் மலை மேல மோசேக்கு கர்த்தர் எப்படி பேசினா மறுமொழி. நான் தமிழ் பேசுறது உங்களுக்கு புரியுறதுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, நான் கேட்கிற கேள்விக்கு என்ன பண்றீங்க, பதில் சொல்றீங்க. இப்ப இது போலதான் மோசே சீனாய் மலை மேல ஏறி கர்த்தர்கிட்ட பேசுறாரு. அப்போ மோசே பேசுற லாங்குவேஜ் யாருக்கு தெரியுது? கர்த்தருக்கு. யாருக்கு புரியுது? அவன் என்ன கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இப்ப 40 லட்சம் ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க? மலைக்கு கீழே இருக்கு, அடிவாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ 40 லட்சம் ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசல. யார்கிட்ட பேசணும்? 40 லட்சம் ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசல. தன்னுடைய கட்டளைகளை சொல்லுங்க. 40 லட்சம் ஜனத்துல யார் தேர்ந்தெடுத்தாரு? எங்க தேர்ந்தெடுத்தாரு?
இஸ்ரவேல் ஜனத்தை ஏற்படுத்தி இப்ப அந்த கட்டளை பெற்றுக்கொள்ள இப்ப மோசே எங்க போயிருக்கிறாரு? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப சீனாய் மலை மேல அவருடைய விரலினால அவர் கைப்பிடிச்சு என்ன பண்றாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ இப்ப ஆவியானவர் அதை எழுதுறார். பிதா அங்க எழுதல, நல்லா புரிஞ்சுக்கணும். பிதா எழுதல, பிதா அங்க இருக்கிறாரு. பிதாவா இருக்கிற, பிதாவுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் இப்ப இறங்குறாரு. இறங்கி இப்ப பிதா என்ன நினைச்சாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றனா தம்முடைய கரத்தினால கற்பலகையில 10 பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். இப்ப இந்த பிரமாணங்களை மோசே யார்கிட்ட சொல்லணும்? ஜனங்கிட்ட சொல்லணும். புரியுதா? புரிஞ்ச ஒரு நாம சொல்லுவோம். இது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம். அல்லேலூயா. நல்ல காணி. இஸ்ரவேல் ஜனங்க எங்க அடிமையா இருந்தாங்க? சத்தமா சொல்ல மாட்டேங்க. எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. பஸ்கா பண்டிகை பலியிட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து புறப்பட பண்ணின 50வது நாளில தான் கர்த்தர் மோசேயோடு பேசினார். யாருக்கு புரியுது? பஸ்கா பண்டிகை முடிஞ்சு 14ஆம் தேதி முடிவு, 15ஆம் தேதி ஆரம்பம். இந்த நாள்ல 15 வச்சுங்க. அந்த 15ஆம் தேதியில முடிவு தொடக்கத்துல இருந்து அவங்க நடந்து 50வது நாளில தான் கர்த்தர் மோசேயோட கர்த்தர் பேசுறார். புரிஞ்சு ஒரு நாம சொல்லுங்க. அல்லேலூயா. 50 என்பது எதை குறிக்கிறது சொன்னா பெந்தகோஸ்தே அப்படின்னு குறிக்கிறது. 50 நாங்க சத்தமா சொல்லுங்க. 50 நாங்க அப்போ அந்த இடத்துல அந்த பஸ்கா பண்டிகை ஆடு பலியிட்டு இப்ப ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற சில ஜனங்கள் புறப்பட எத்தனை நாள் ஆச்சு? 50வது நாள்ல கர்த்தர் மோசையோட பேசுறாரு. பேசின வார்த்தை வெளிப்பட்ட நாள் தான் 50வது நாள். இந்த 50வது நாள் தான் என்ன சொல்றேன்? பெந்தகோஸ்தே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாரோடு கூட கர்த்தர் பேசினாரு? நீங்க சொல்லுங்க. யாரோட கர்த்தர் பேசினாரு? என்ன பேசினாரு? எப்படி பேசினாரு? அவர் வார்த்தையா பேசினாரு. அந்த வார்த்தைக்கு கர்த்தர் மறுமொழியா பேசினார். சீனாயுடைய மலை எதுவா கருதப்பட்டது? கர்த்தருடைய கர்த்தர் உச்சோத்தம். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? அல்லேலூயா. 50 என்பது எதை குறிக்கிறது சொன்னாங்க? இந்த 50 என்பது எதனை ஒப்பிட்டு சொல்றாங்க? பஸ்கா பண்டிகை பலியிட்டு எகிப்தில் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி மோசே கொண்டு வராரு. பத்தியா? விடுதலையாக கொண்டுட்டு 50 நாள் நடந்து 50வது நாள் தான் சீனா மலையில வராங்க. அப்போ கர்த்தர் மோசையோட பேசுகிறார். அப்ப 50 ஒண்ணு வருதுன்னா அது எதை குறிக்கிறது? பெந்தகோஸ். இப்போ கட்டளை கொடுக்கும். இந்த கட்டளை வந்துச்சு. இது எந்த காலங்கள்? பழைய ஏற்பாட்டு. இப்ப அதான் சொன்ன நியூ இயர் சர்வீஸ்ல பழைய ஏற்பாட்டு காலம் நமக்கு வழி காட்டுகிற காலம். வழி இப்படி சொல்லி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. எப்படி கனம் பண்றது? பிறர் பொருளை இச்சியாது இருப்பாங்க. எந்தெந்த பொருள் எல்லாம் இச்சிக்க கூடாது என்றதை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கட்டளைகளை முழுமையான பண்ண முடியும் இஸ்ரவேல் ஜனங்களால கைக்குள்ள முடியாதனால புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் என்ன பண்ணான்னா அவர் சீனாய் மலை மேல அவர் மகிமையா இறங்குறான். எடுத்து வாசிக்க இருக்கும். அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வரை வாசிக்க கேட்போம். அப்ப பெந்தேகோஸ்துனா என்ன சொன்னாங்க? பெந்தேகோஸ்துனா அப்ப 50வது நாள் எதுல இருந்து சொன்னாங்க? பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நடந்த 50வது நாள் தான் கர்த்தர் எங்க பேசினாரு? சீனாய் மலையில மோசேக்கு பேசினார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களா? அல்லேலூயா. இப்ப பெந்தகோஸ்து நாள். அப்ப பெந்தகோஸ்து நாள்னா அங்க ஒரு பஸ்கா பண்டிகை நடக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 50வது நாளில தான் கர்த்தர் பெந்தகோஸ்து நாளில இது அந்த சம்பவம். இது எப்படின்னா 1200 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே தேதி, அதே நேரம், அதே காலத்துல நடப்பிக்கப்பட்ட சம்பவம் தான் பெந்தகோஸ்து நாள். என்ன அங்க மாற்றப்பட்டு இருக்குதுன்னா ஆண்டுகள் தான் மாற்றப்பட்டு இருக்குது. புரியுங்க? ஆண்டுகள் 1200 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே நேரம், அதே நாள், அதே காலத்துல கர்த்தர் எப்போ சீனாய் மலை மேல மோசேயோடு கூட இறங்கினாரோ அதே ஆவியானவர் இந்த இடத்துல 1200 ஆண்டுகளுக்கு பிறகுதாக இப்ப ஆவியானவர் வாக்கை கொடுக்கல, வாக்கு கொடுத்தவரை கொடுத்துட்டாரு. புரிஞ்சவங்க?
வாக்கு கொடுத்தவர் அல்ல, வாக்கு கொடுக்கிறதுக்காக வரல, வாக்கு கொடுத்தவரே உனக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. இப்ப ஏசப்பா பஸ்கா பண்டிகைக்காக இயேசு பலியிட்டாங்க. அவர் மரிச்சு அடிமைதனத்தில் இருந்த உங்களை என்னையும் மீட்கும் பொருளாக அவர் மரித்தவராக இராமல் மரித்தவர் உயிரோடு கூட எழுந்து 50வது நாளில எல்லா சீஷரோட பயமுறுந்து அவங்க மேல் வீட்டு அறைய மேல அவங்க 120 பேர் கூடி இருக்கிற வேலையில இப்ப வாசிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது என்னாச்சுங்க? இந்த பலத்த காத்து எங்க பாத்துங்க? மலை. என்ன மலையில? சீனாய் மலையில. அந்த இடத்துல என்னாச்சுங்க? பலத்த காற்றுகளும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் கார்மேகங்களும் சுற்றிலும் அக்கினியினால சீனாய் மலை மேல பலமாய் ஆவியானவர் இறங்கி தம்முடைய வாக்கினை தம்முடைய குமாரனா இருக்கிற மோசேக்கு கொடுத்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுடைய காலத்துல பெந்தேகோஸ்து நாள் வந்த பொழுது வாசிங்க. அடிக்கிற முழக்கம் போல இருங்க. அடிச்சது இல்ல, அடிக்கிற யாருக்கு விளங்குதுங்க? அடிக்கிற முழக்கம் மேல் வீட்டார காலி ஆயிட்டு இருக்கும். யாருக்கு புரியுதுங்க? ஒருத்தன் ஆராதனையில் வந்துட்டு இன்னைக்கு ஆராதனை ரொம்ப மகிமையா இருந்துச்சு பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மகிமையான பிரசனத்தை உணர்ந்தவங்கிட்ட சொன்னா, ஆமா பிரதர் எனக்கு அந்த இன்னைக்கு பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு சொல்லுவான். பிரசனத்தை பத்தி தெரியாதவங்கிட்ட போய் பிரசனத்தை சொன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெந்தேகோஸ்து நாளில எப்படியா அந்த சம்பவம் அங்க அட்மாஸ்பியர் எப்படி மாறுதுன்னு வாசிங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து. அப்ப ஆவியானவர் எங்க வந்தார்? சீனாய் மலை மேல. வானத்தில் இருந்து இறங்கி சீனாய் மலையில இறங்கினவர் இப்ப பெந்தேகோஸ்து நாளில மேல் வீட்டு அறையில 120 சீஷர்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் இருக்க வேண்டிய இடத்துல பரிசுத்த ஆவியான வாசமா சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டில் வீடு முழுவதையும். இதுவரையில சீனாய் மலையில யார் மட்டும்தான் அந்த பிரசனத்துல முழுகினான்? மோசே. மற்ற ஜனங்கள் எல்லாம் பிரசனத்துக்குள்ள முழுக இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல 120 பேர் எங்க கூடினார்களோ அந்த இடத்துல கட்டளை சொல்லுவதற்காக வரல, கட்டளை பிறப்பித்தவரே அவர்களுக்குள்ள வைப்பதற்காக ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க. அந்த வசனத்தை எல்லாம் அவர்கள் ஒவ்வொருவரும் இது மேல ஒரு ஆவியானவர் எத்தனை பேர் மேல அமர்றாரு? அப்ப அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 120ற்கு மேற்பட்டவர்கள் ஏற குறையன்னு சொல்லுது. அப்ப 120 வைத்துக் கொள்ளுங்க. 120 பேருக்கும் ஆவியானவர் தான் இருந்தார். யாருக்கு புரியுதுங்க? சீனாய் மலை மேல ஒருத்தருக்கு தான் ஆவியானவரா இருந்தாரு. புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவர் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரா இருக்கிறார். சீனாய் மலை மேல ஒருத்தரோடு தான் பேசுறார். ஆனா சீயோன் மலையில கர்த்தர் 120 பேரோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சீனாய் மலை மேல மோசேக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கினால மறு உத்தரவு கொடுத்தார். ஆனா சீயோன் மலை மேல கர்த்தர் வாக்கினால் சொல்ல அவர் கொடுத்த பாஷையில அவர்கள் பேச தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் பேசினார்கள். அப்ப வார்த்தை யார் கொடுக்குறதுங்க? கட்டளை கொடுத்தவர் உள்ள வந்துட்டாரு. கட்டளை கொடுத்தவர் கட்டளை எழுதி கொடுத்தாரு. இப்ப யார் கட்டளை கொடுத்த அந்த ஆவியானவரோ இப்ப யாருக்குள்ள வந்துட்டாரு? இப்ப கட்டளை எனக்குள்ள வந்துச்சு. இப்ப கட்டளை யார் எழுதுறங்க? அந்த 120 பேரும் ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வாறு போதிக்கிறாரோ, எவ்வாறு சொல்லுகிறாரோ, எவ்வாறு வழிநடத்துகிறாரோ அப்படியாய் கர்த்தர் அவர்கள் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல ஒருத்தரோடு தான் ஆவியானவர் பேசினார். இது சீனாய் மலையில. சீயோன் மலையில 120 சீஷர்களோடு கூட கர்த்தர் பேசினார். யாருக்கு புரியுதுங்க? இங்க மோசே அவன் பாஷையில பேசினான், அவன் மொழியில பேசினான். ஆனா இங்க 120 பேர்கள் அவர்களுக்கு தெரிந்த மொழியில பேசலங்க. புரிஞ்சுக்கொள்ளும். அவர்களுக்கு தெரிந்த மொழியில பேசல. பிரதர் அப்போ நான் ஜோம் பண்ற பிரதர் எழுதி வச்சு ஜோம் பண்றேன். இயேசுவே என் குடும்பத்தை ரட்சியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்ப அப்படி ஜோம் இல்லைங்க. அப்படி ஜெபிப்பது ரொம்ப கரெக்ட், ரொம்ப நல்லது.
ஆனால் அதை காட்டிலும் உன் ஜெபம் எப்படியா இருக்கலாம், அது வல்லமை உள்ளதாய் காணப்படணும். அப்ப வல்லமை உள்ளதா எப்போ மாறும் சொன்னா, அவர் என் நாவை தொடப்படும் போது, அவர் எனக்குள்ள வரும்போது, அவர் என்னை ஆளுகை செய்யும் போது, அவர் நவமான பாஷையா இருக்கிற அந்நிய பாஷை என் வாயிலிருந்து புறப்படும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இங்க மறுவாக்கினால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தார். சொன்னதை யார்கிட்ட சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னார். இங்க 120 பேர் இருக்கிறாங்க. வாசிமா வசனம் 4 எல்லாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. அப்போ சபையில நீங்க கை தொட்டி பாட்டு பாடிட்டு காணிக்க போட்டு போறதல்லாம உங்க வரம், உங்க ஒவ்வொருவர்களுக்குள்ள ஒவ்வொரு வரமும் கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு. இது சீனாய் மலையில இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்க? சீயோன் மலையில இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு வரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வரம் செயல்படணும் சொன்னா அந்த வரத்தை செயல்படுகிற ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை வருஷம் பாட்டு பாடுங்க, எத்தனை வருஷம் கை தட்டினே இருப்ப? இல்லங்க, நீ ஜெபித்தா வல்லமைகள் புறப்படணுங்க. நீ ஜெபிக்கும் போது அற்புத அடையாளங்கள் நடக்கணுங்க. நீ ஜெபிக்கும் போது வானங்கள் திறக்கப்படணுங்க. எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி அல்ல, கர்த்தர் கொடுத்த வரத்தின்படியே நான் செயல்பட ஆரம்பிக்கிறோம். சீயோன் பர்வதம் என்னங்க? அவர் கொடுக்கிறதை நான் செயல்படுத்துவது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு படிச்சு கொடுச்சிருந்தேன், இன்னொரு காரியத்தை விளக்க படிங்க. யார் சத்தம் போட்டுதுங்க? 120 பேர் பயந்து மேல இருக்காங்க. 120 பேர் பயந்து இருக்கும்போது, பயப்படும் போது எவனை கத்துவானா? இப்ப என்ன ஒருத்த கொலை செய்ய போறான்னு ஒருத்த வரான்னு வச்சுக்கேன், கொலை செய்யறமே கத்துவானா? பாம்பே கடிச்சாலும் வாய சத்தம் கேட்டா தீயவர் உள்ள வந்துடும். இப்ப மேல் வீட்டார மேல எல்லாம் பயந்து போயிருக்கிறான். பயந்து போயிருக்கிற வேலையில இவன் பயப்படுற விஷயத்த மறந்துட்டான். ஏன்னா இப்ப இவன்ல இவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யறான். யாருக்கு புரியுதுங்க? இவன் பேசலங்க, ஆவியானவர் தந்தருன்னு வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். அப்ப நல்லா கவனிங்க, இவங்க பேச ஆரம்பிச்ச பேசினாங்க அவ்வளவுதான். ஆனா ஆவியானவர் கிரியை செய்தான். நீ ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு, அவர் கிரியை செய்வான். யாருக்கு புரியுது? இப்ப உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் இங்கே சொல்றேன். இப்ப ஆராதனை வேலை நம்ம ஜோம் பண்றோமா? சிலர் அபிஷேகத்தை நிரம்புறீங்க, சில உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பிரசன்னத்தினால நீங்க ஆட்கொள்ளுறீங்க, இல்ல அந்நிய பாஷை பேசுச்சுன்னா. இப்ப நான் இங்க இருந்து இயேசுவின் நாமத்தை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் நிரப்புவார் நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். நான் சொல்றேன், சொல்லும் போது நீங்க கை தட்டுறீங்களா? சில கை தட்டுறீங்க, சில அந்நிய பாஷை பேசுறேன். இது உங்களை யாரு அதை செயல்பட வைக்கிறது? வார்த்தையா பேசுகிற நான், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அவர் செயல்படுத்துகிற காரியத்தை அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன் ஜெபம் எப்படியா இருக்குன்னா அவரை செயல்படுத்த வைக்கிற ஜெபமா இருக்கணும். அப்ப ஒண்ணு புரிஞ்சு, நான் பேசுறேன், ஆனா நான் பேசிட்டு இங்க நிக்கிறேன், ஆனா அந்த காரியத்தை செயல்படுத்துகிறது யாரு? ஆவியானவரு. உனக்கு விரோதம் பிரச்சனை வருதா, நீ ஜெபம் பண்ணு, ஆவியானவர் மாற்றுவாரு. அல்லேலூயா. நான் தினமும் முழங்கால் படிட்டு ஜோம் ரைட்டுங்க. நீங்க ஜோமனுக்கு ரொம்ப நல்லது, வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதை விட அவர் கொடுக்கிற பாஷையில அவருக்குள்ளாக நீ ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில பேசும் பொழுது உன்னுடைய அட்மாஸ்பியர் மாறும். அந்த இடம் முழுவதும் புகை மண்டலங்களா, அதிர்வுகளா, அக்கினியா கர்த்தர் தம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஊற்றி தம்முடைய பிள்ளைகளை ராஜ்யத்தின் அதிகாரிகளா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பிரச்சனை மாறணும்னு சொன்னா நீ அந்நிய பாஷை பேசணும். உன் காரியங்கள் வாய்க்கப்படும். நீ போராடாத, நீ ஜெபம் பண்ணு, முழங்கால் படிட்டு அவர் கொடுக்கிற பாஷை பேசு. அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடும். யாருக்கு புரியுதுங்க? சீனா மலை மேல ஒத்துக்கிட்டு தான் பேசினான். சீயோன் மலையில 120 பேரோட கத்த பேசினான். சீனாய் மலை மேல கட்டளை கொடுத்தார், இங்க கட்டளை கொடுத்தவரே கொடுத்துட்டார். புரியுதுங்க? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? சீனா மலை மேல கட்டளை கொடுத்தவர், சீயோன் மலையில கட்டளை கொடுத்தவரே அவர்களுக்குள்ளவே வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும்.
இப்ப நான் தீர்க்கதரிசி அப்படிதான், நான் தீர்க்கதரிசி இல்லை. ஆவியான எனக்குள்ள வரும்போது அந்த தீர்க்கதரிசி வரத்தை பயன்படுத்துவான். சில இடத்துல நீங்க ஒரு துக்கத்தோடு கூட வரீங்கன்னா, சில வார்த்தை நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், அதை நான் சொல்ல எனக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியான அதை ப்ரொடக்ட் பண்ணுறான். அல்லேலூயா. சில நான் ஜோமனும் சில வியாதிகள் குணமடைய சொன்னா அப்ப நான் ஹீலிங்ஸ் ஊழிய மினிஸ்ட்ரி இல்ல சில நேரத்துல கர்த்தர் அவர் தந்துள்ள வரத்தின்படியே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நீ ஜெபிக்கிற ஜெபம் குடும்பத்தை அசைவேற்படுத்தும். அல்லேலூயா. இப்ப ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நீ ஜெபம் பண்ண பார்த்தியா, உன் ஜெபம் ஆண்டவர் பெயர் சொல்லி அப்படி இல்லை, நீ ஜெபிக்கிற அந்த ஆவிக்குள்ளாக்கப்படுகிற ஜெபம் இங்க ஜெபம் பண்ணோம், ஆவியானவர் அங்க கிரிச்சு. யாருக்கு புரியுதுங்க? இப்போ பில்டிங் கட்ட நம்ம ஜெபம் பண்ண வரோம், யாரோட கூட கத்த பேசணுமோ ஆவியானவர் அங்க கிரிச்சுவான். யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ராமன் சொல்லல, புரிஞ்சவங்க ராமன் சொல்லல. ஆவி எப்படி கிரி செய்வாரு? நீ அப்போ நான் எப்படிக்குள்ளாகனா ஆவிக்குள்ளாக மாற்ற வேண்டும். என் ஜெபம் ஆவிக்குள்ளாக மாறணும். அப்ப அவர் கொடுக்கிற பாஷைய அந்நிய பாஷை நீ ஜெபம் பண்றதோட நீ கேளுங்க, அப்பா எனக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க. நீ பேச 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 சூழ்நிலை மாறும். நீ மாற்ற மாட்டேன், ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீ ஜெபம் மட்டும் தான் பண்ணினே இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு அலங்கங்களையும் அந்த ஆவியான இடிச்சுட்டே இருப்பா. எதெல்லாம் நிர்மூலமாகாமல், எதெல்லாம் தடையா, எதெல்லாம் பார்வனா, எதெல்லாம் கோலியாக்கா, எதெல்லாம் உன்னை பயமுறுத்துறதோ, எதெல்லாம் செங்கடலா இருக்கிறதோ, நீ பேச 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 நல்லா நீங்க மோசே போயிட்டு செங்கடல கை வச்சு அண்ணன் தரா இல்லங்க, மோசே கிட்ட கத்த சொன்னது அவன் செஞ்சான், சொன்னதை சொன்னா கிரியை செய்தது ஆவியானவர். யாருக்கு இப்ப புரியுது? மோசே மேல நீட்டுப்பா சொன்னா நீட்டுறது அவன் வேலை, செயல்படுத்துகிறவன் யாருங்க? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும். நீங்கள் ஜெபித்தால் அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. யோவான் 16-13 வாசிங்க. கொடுத்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உங்களை கை பிடிச்சவரு கடைசி வரையிலும் உங்களை கைவிடாது இருப்பார். சொல்லுங்க, என்னை கை பிடிச்சவரு, சத்தமா என்னை கை பிடிச்சவரு கடைசி வரையிலும் கைவிட மாட்டான். மனுஷன் அல்ல, உங்க கருத்தை பிடிச்ச மனுஷன் அல்ல, உங்களை கை பிடிச்சவரு. நீ துக்கப்படும் போது உங்களோட தான் இருப்பாரு, நீ விழும்போது உங்களோட தான் இருப்பாரு. ஆனா அவர் நியமிச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரையிலும் உன்னை கைவிடவே. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யார் பேசாமல்? அவர் தம்முடைய சுயமா பேசாமல் பிதாவுடைய விருப்பத்தை நம்ம கிட்ட சொல்லுவார், பிதாவுடைய திட்டத்தை சொல்லுவாரு. வாசிங்க. வரப்போகிற காரியங்களை சொப்பனத்தின் மூலமாகவும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் நீங்கள் ஆவிக்குள்ளாக்கப்படும் போது அடுத்தது என்ன நடக்கின்றது ஆவியான வெளிப்படுத்துவான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நான் ஜெபம் பண்றேன், என் வயிற்று குழந்தை பார்க்கறேன், என் ஒரு வீடு, இதெல்லாம் சில சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது எப்படி இருக்குன்னா, லூக்கா எழுதிய சுவிசேஷம் எடுத்து வாசிங்க. 3 அதிகாரம் 21-22 வசனம் வாசிங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3 அதிகாரம் 21-22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், யார் ஜெபம் பண்ணுதுங்க? யார் ஜெபம் பண்ணுது? அப்ப நீ நானும் ஜெபிக்கிற மாதிரி அவர் ஜெபம் அல்ல. சீனாய் மலை மேல கர்த்தர் இறங்கினாரு, பெந்தோபஸ்து நாளில கர்த்தர் இறங்கினா அவர்கள் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட பொழுதுதான் ஆவியானவர் இறங்கினார். அப்ப இயேசு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்குறான்னா உன் ஜெபம் ஆவிக்குள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணுகையில் வாசிக்கலாம். அப்ப உன் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணுங்க? வானங்கள திறக்கப்படுகிற. அப்ப ஆவிக்குள்ளாக நீ ஜெபிக்கும் பொழுதுதான் வானங்களே திறக்கும். அப்ப திறக்கப்படும் போது வாசிங்க. ரூபம் கொண்டு புறாவை போல
முதல்ல யாரால புரியுது? ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணார், ஜோம் பண்ணாரா? ரெண்டாவது வானம், மூணாவது புறாவை போல இறங்க. இது 3 சொல்லலாம், இது 3 சொல்லுங்க. என்னன்னா ஜபம். முதல்ல அவர் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் சத்தமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருப்பா? ஜபம். ரெண்டாவது வானம் திறக்கப்பட்டு, மூணாவது இதை இப்படி சொல்லலாம், இப்படி சொன்னாங்க. முதல்ல வார்த்தை ஜபம் பண்ணார், ரெண்டாவது ஆவியா இருக்கிற வானம் திறக்கப்பட்டது, மூணாவது புறா உயிருள்ள ஒரு பொருள் வருது. யாருக்கு புரியுதுங்க? வார்த்தை சொல்றாரு, அங்க ஆவியா திறக்கிறாரு, திறந்த ஆவி ஜீவனா வருது, பறக்குது. யாருக்கு புரியுதுங்க? அது ஆவி, ஆத்துமா, சரி. நீ கொடுக்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது, அந்த வார்த்தை ஜீவனா இருக்கக்கூடாது, அந்த ஜீவன்ல வல்லமையா இருக்கும். யாருக்கு புரியுதுங்க? இப்போ மேல இருந்து ஒருத்தர் யாருக்குள்ள வராரு? இயேசுக்குள்ள வராரு, பரிசுத்த ஆவி வரான்னு வச்சுக்கிறேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்துட்டார், எனக்குள்ள வந்துட்டார். இப்ப எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் என்ன ஆசைப்படுறேன்னு யாருக்கு தெரியும்? இப்போ ஒரே குடும்பத்தில் நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப டிராவல் பண்றீங்க, 1 வருஷம் ஆச்சு. இப்போ போஸும் அருணும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, எதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டேன் யாருக்கு தெரியும்? கூட இணைஞ்சிருக்கிறவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இல்ல அப்பா அம்மா கிட்ட என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும், என் மகளுக்கு இது பிடிக்குன்ட்டு ஒரு செய்தினா அது ரொம்ப என்ன பண்ணுவான், அதிகமாவே என்ன பண்ணுவீங்க, கொடுப்போம், இல்ல செய்வோம். ஏன்னா அது என் மகளுக்கு பிடிக்கும். இப்ப ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா எனக்கு என்ன பிடிக்குன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? அவர் எனக்குள்ள இருக்கிறார்ல, அவர் எங்க இருந்து வந்தாரு? வானத்துல எங்க இருந்தாரு? பிதாவிடத்துல வந்த ஆவியானவர் என்ன குறிச்சு ஒண்ணு சொல்லி அமைச்சிருப்பார்ல, என்ன குறிச்சு ஒண்ணு சொல்லியிருப்பாரா, அதையும் என்கிட்ட சொல்லுவார். இப்ப 2 ப்ராசஸ் நடக்குது. என்னன்னா என்ன குறித்து இருக்கிற திட்டமும் எனக்கு தெரியும், என்னுடைய விருப்பமும் அவருக்கு தெரியும். ஜபம் என்பது திட்டத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறதா இருக்கணும். ஜபம் எப்படி இருக்கணும்? திட்டத்தையும், திட்டம் என்பது அவருது, விருப்பம் என்பது என்னது. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா என் விருப்பத்தை திரும்ப என்ன சொல்லுவாரு? பிதா கிட்ட சொல்லுவாரு. பிதா கிட்ட இருக்கிற திட்டத்தை யார்கிட்ட சொல்லுவாரு? இந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் புறாவை போல ஆவியானவர் இறங்கினார். உன் ஜபமானது வல்லமை உள்ளதா, அது மகிமையா இருக்கணும். எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி அந்நிய பாஷையில நீ ஜெபிக்க 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 யாரோடு கூட கத்தர் பேசணுமோ அவங்களோட பேசி உனக்கான இடத்தை கத்தர் ஆயத்தப்படுத்துவான். நீ போராடாத, நீ கேட்காத, நீ முழங்கால் படிட்டு மணிக்கணக்கு நேரமா அவர் கொடுத்த பாஷை ஜோமனினது அந்த வார்த்தை போயினே இருக்கும். எந்த எதை உடைக்கணும், எதை எங்க மாத்தணும், யாரோட பேசணுமோ ஆவியானவர் பார்த்துக்குவான். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சீயோனின் பர்வதத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. மோசேயோடு மறுவாக்கினால் பேசினாரு. சீயோன் மலையில தம்முடைய வரத்தின்படி பேசினார். அல்லேலூயா. அங்க ஒருத்தர்கிட்ட பேசினாரு, இங்க 120 சீஷர்களோட கர்த்தர் பேசினார். இவர்கள் எல்லாரும் கர்த்தர் பயன்படுத்தினார், அங்க ஒருத்தர் பயன்படுத்தினார். இங்க சபைக்கு வந்து ஆராதித்து கொண்டு இல்ல பிரதர் என்ன விசுவாசம் கடைசி இல்லைங்க, கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கத்த கொண்டு போவார். அல்லேலூயா. நீங்கள் சீயோனின் பர்வதத்தில் இருக்கிற ஜாதிகளா ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களா எங்க இருக்கீங்க? அப்ப உங்களுக்குள்ள ஒவ்வொரு வரம் இருக்கு. அந்த வரம் செயல்படுத்தணும்னா வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கடைசி ஒரு வாசமாக வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36 26 27 வாசிங்க. எசேக்கியேல் 36 26 27 நான் முடிச்சிட்டேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சம் இருக்கிற வரையிலும் அவரால் செயல்படவே முடியாது. மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு புறாவை பத்தி தெரியாது, வானங்கள் திறக்கிற பத்தி தெரியாது, அந்நிய பாஷை பத்தி தெரியாது. மாம்சத்தோடு கூட இருக்கிறவனுக்கு ஆவி பத்தி பேசாத, ஆவியோடு கனெக்ட் ஆனவன் பத்தி ஆவி குறிச்சு பேச விளங்கணும் ஒரு ஆமா சொல்லுவல. அந்நிய பாஷை தெரியாதவங்க கிட்ட போயிட்டு அந்நிய பாஷை பேசினா நம்மளா பைத்தியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, அப்ப ஆவியானவர் உனக்குள்ள வரார்னா முதல்ல உன் கல்லா இருக்கிற இருதயத்தை மாற்றி அவர் விரும்புகிற இருதயமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என் ஆவியினாலே ஆகும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உலகத்தில பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை உருவாக்க சொன்னா நம் வல்லமை உள்ள ஜெப வீரனாய் மாறணும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சீயோனில கர்த்தர் 120 பேருக்கோ அவர் தந்தோரின வெவ்வேறு பாஷைகளில அவர்கள் பேசினார்கள். 120 பேரும் ஒவ்வொரு பாஷைக்காரன், மொத்த பேர் ஒரே லாங்குவேஜ் இல்ல. கலிலேயா இருந்தா யூதர்கள் இருந்தாங்க, அவங்க பேசின பாஷைகள் வேற. ஆனா 120 பேருக்கோ அவர் ஒரே பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். உங்க வாழ்க்கையில எதை செய்யணுமோ, எப்படி பேசணுமோ, எப்படி நடக்கணுமோ அவர் செய்வார். நீ ஒண்ணு பேச தொடங்கு. நீ பேசும் பொழுது வானங்கள் திறக்கப்படணும். வானங்கள் திறக்கப்படும் போது புறாவை போல அது ஜீவன் உள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சீயோனின் பர்வதத்தில் இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா கர்த்தர் உங்களை அப்படியாய் மாற்றுவார். நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், கண்களை மூடி.